ஓகே, தம்ப்நெயில்லே வீடியோவோட கண்டென்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏப்ரல் மாதம் நான் பார்த்த படங்கள், நான் பார்க்க படங்களில் டேட்டோட நோட் பண்ணி எழுதி வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட் 1.5 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். இப்போ டிஜிட்டலாக லெட்டர் பாக்ஸில் எழுதிட்டு இருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆல்ரெடி இந்த கண்டென்ட் இங்கிலீஷில் நிறைய சேனல் பண்ணிட்டாங்க. ஆல்சோ தமிழில் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வாய்ஸ் அவடாலும் பண்ணியிருக்காப்ல. இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் யார் போட்டாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான வித்தியாசமான படங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டென்ட்டை விட இது ஒரு சாக்கு. I steal from every video to make a good one. Let's get started. ஏப்ரல் மாதம் மொத்தமாக 23 படம் பார்த்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் மூவி டிரைவ். ரயன் காஸ்லிங்கோட மை ஆல் டைம் ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். அமேசிங் விசுவல்ஸ், வேறு லெவல் ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான கேரக்டர், ஸோ சூப்பரான ஆக்ஷன் ட்ராமா ரொமான்டிக் ஃபிலிம் பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இன்ட்ரோவர்ட்ஸுக்கெல்லாம் மஸ்ட் வாட்ச். என்னோட ரேட்டிங் 9/10. ஹெரிடிட்டரி ஒரு ரியலான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் ட்ரஸ்ட் மீ அண்ட் வாட்ச் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அரியஸ்டரோட படம், ஸோ கொஞ்சம் டிப்ரெஷன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். மிஷன் இம்பாசிபிள் 5 ரோக் நேஷன். ஆப்வியஸ்லி மிஷன் இம்பாசிபிள் 8 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வியூ ஆச்சு. பர்ஃபெக்ட் ஸ்பை ஆக்ஷன் மூவி. மிக்கி 17 பாங் ஜூன் ஹோவோட படம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஹியூமரஸாக எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. பட் தேர்ட் ஆக்டில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் மற்றபடி இது ஒரு சூப்பரான படம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5 இட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஃப்ரம் த ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக ஆக்ஷனாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் லாக்கர் ரோட்டில் போட்டு எழுதிட்டு போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஃபிலிம், மஸ்ட் வாட்ச். அடுத்ததாக கில்லிங் ஆஃப் த சேக்ரெட் டியர். யோர்கோஸ் லாந்திமோஸ் மட்டும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாப்லன்னு தெரியல. பயங்கரமான கான்செப்ட், பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே, வேறு லெவல் கேரக்டர்ஸ், தெரிக்க விட்ட கிளைமேக்ஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? பயங்கர வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்க, ஒரு நல்ல படம். ஓகே, இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு. ஒரு சூப்பரான ஆக்ஷன் காமெடி படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வருஷத்தோட மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவரட் மூவினா எனக்கு இதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி படம். டூ ஃபாஸ்ட் டூ ஃபியூரியஸ். பிரையன் அண்ட் ரோமன் பியர்ஸோட காம்போ தவிர இந்த படத்தில் பெருசாக சொல்ல ஒன்றும் இருக்காது. ஆக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் மற்றபடி ஓகேஸ் மூவி. சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கலாம். டோக்கியோ கம் ஆன் மேன். டிஃப்ட்டை வச்சு ஒரு முழு படத்தையும் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே வச்சு டிஃப்ட்டை வச்சு மொத்த படத்தையும் எடுத்துருப்பாங்க. செமையாக இருக்கும். அந்த கேரக்டர்ஸை கண்டினியூ பண்ணி டிஃப்ட்டை வச்சு இன்னுமே படம் எடுத்துக்கலாம். பட் எடுக்கல. ஸோ டெஃபினெட்லி திஸ் மூவி இஸ் அ கிளாசிக். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்தது. டாம் அண்ட் பிரையனுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ஆல்சோ ராக் ஆல்சோ இருக்காப்ல. நான் ராக்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 4 திஸ் இஸ் ஆல்சோ டைம் பாஸ் மூவி. பட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் பிரையன் அண்ட் டாம், மியா இவங்களுக்குலாம் கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் ஃபிலிம் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபியூரியஸ் 7. ஹாரர் படங்கள் எடுத்துகிட்டு இருந்த ஜேம்ஸ் வான் இப்படி ஒரு தாறுமான ஆக்ஷன் படம் எடுப்பாப்லன்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தாறுமாக இருந்துச்சு. துபாயில் போய் பில்டிங்க்கு கார் தாவிட்டதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கிளைமேக்ஸில் நைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆல்சோ ட்ரக் மேலே ஓடுறதெல்லாம் மறக்கவே முடியாது. லாஸ்ட் 10 minutes ஆஃப் த ஃபிலிம் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு ஆக்டருக்கு ஒரு ட்ரிபியூட்டை கொடுக்க முடியும்னா ஒரு 10 நிமிஷம் லாஸ்ட் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த ஒரு 10 minutesக்காகவே இந்த படத்துக்கு 10/10 கொடுக்கலாம். இந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். டெஸ்பிகபிள் மீ அனிமேஷன் படம் சும்மா ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்ஸுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்காமல் அடல்ட்ஸுக்குமே நல்லாவே கனெக்ட் ஆகும். ஏன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு வில்லன் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் டைப் பண்ணிட்டே இருப்பான். பட் அவனால் ஆக முடியாது. கிளைமேக்ஸில் அவன் எப்படி ஒரு ஃபாதர் ஆவான்னு சொல்லி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. நல்லா இருக்கும். வீர தீர சூரன். இந்த படத்தை நான் தியேட்டரில் மிஸ் பண்ண கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ரீவாட்ச். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஃபிலிம். த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த டெக்கேட்னு ஒரு லிஸ்ட் போட்டால் இந்த படம் அதில் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் ஒரு மாஸ்டர் பீஸ். அருண் குமார் பரத்வாஜ் அவங்களோட இன்டர்வியூ பண்ணிப்பாப்ல. அந்த இன்டர்வியூலாம் போய் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஆல்சோ சித்தாவுக்கும் இன்டர்வியூ கொடுத்துருப்பாப்ல, அதையும் போய் பாருங்க. பரத்வாஜ் அவங்களோட இன்டர்வியூ மட்டும் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விலாம் கேட்டுருப்பாப்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆப்ஷன்ஸ் இந்த படமும் பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம் ஆஃப் த டெக்கேட்னு லிஸ்ட் போட்டால் கண்டிப்பாக இருக்க வேண்டிய படம். ஏன்னா விஎஃப்எக்ஸ், அந்த ஆக்ஷன் தாட் ப்ராசஸ்னு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ திஸ் இஸ் அ ரீவாட்ச். நெக்ஸ்ட் F8 ஃபேட் ஆஃப் த ஃபியூரியஸ். இந்த படத்தில் வந்து டாம கொஞ்சம் வல்னரபிளாக காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நல்லா இருக்கும். வில்லி கேரக்டர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட் திஸ் ஃபிலிம் சூப்பராக ஒர்க் ஆகல. பட் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. ஆல்சோ இந்த படத்தில் ஒரு டெத்து வரும். பட் அந்த ஒரு டெத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு தோணுச்சு. பட் அடுத்தடுத்த படத்தில் அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ குட் வாட்ச். F9 ஃபாஸ்ட் சாகா ஃபிலிம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஃபில்மு சுத்தமாக ஒர்க் ஆகல. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே படு மோசமாக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சும்மா ஒரு என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு இருந்துச்சு. பட் படம் எங்கேயுமே போய் அடிக்கல. ஸோ டைம் பாஸுக்கு ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஒரு தரமான ஆக்ஷன் காமெடி படம். ஃப்ளைட்டுக்குள்ளேயே மொத்த படத்தையும் வச்சு எடுத்துருப்பாங்க. புல்லட் ட்ரெயின் அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் பயங்கர ஹைப் வச்சு படம். அதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. பட் முடிஞ்ச பட்ஜெட்டை வச்சு சூப்பராக நல்லா ஆக்ஷன் காமெடி மிங்கிள் பண்ணி சூப்பராக எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சோஷியல் டைலமா. ஒரு சில படங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை என் லைஃபையே ஒரு வேற ஒரு ஸ்டெப்புக்கு
மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவும் டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கமோ அந்த அளவுக்கு தள்ளியும் இருக்கணும், ஒரு லிமிட்டை வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு தெளிவாக புரிய வச்சது. ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லும்போது நமக்கு இடியாட்டிக்காக இருக்கும், ஒன்றும் கிரிஞ்சாக. பட் இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்களே கரெக்டாக சொல்லுவாங்க, ஃபோன்லாம் உங்களால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, பட் எப்படி யூஸ் பண்ணணும், அதை தப்பாக யூஸ் பண்ணால் என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி நான் கற்றுக்கிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது. அதை ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியே கிடைச்சிது. இது உண்மையிலே நடந்தது. ட்ரஸ்ட் மீ அண்ட் வாட்ச் திஸ். லாக்டு ஒரு ரீமேக் படம் தான், பட் ஸ்டில் வேற லெவலில் அதுலேருந்து கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளே கேரக்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டேரக்டர் அவரோட ஸ்டைலில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபில்மை கொடுத்துருப்பாப்புல. ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்சோ நம்ம சேனல் ரிவ்யூக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹேவோக் இந்த படத்துல நான் ரோஸ்ட் போட்டு அடின்னு அடிக்கலாம்னு நினைச்சேன், பட் முடியல. ஏவத்தவன்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். சும்மா டைம் பாஸுக்கு வேணா ஓட்டி பாருங்க, தமிழ் டப்பிங்ல இருக்கு. குட் பேட் அக்லி. What the fuck man? And the final movie of the month, லேக் முங்கோ. இந்த படம் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஹாரர் மூவி. பட் பயங்கரமாக இருக்கும். ஐ மீன் சுத்தமாக ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. பயங்கர ஸ்லோவாக போகும், பட் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹாரரை ஃபீல் பண்ணுவீங்க. ஐ மீன் ஹாரரை பார்க்க மாட்டீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பேன் ஜூம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேன் ஜூம் எப்பப்பெல்லாம் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நடுங்கும் பாருங்க. அதெல்லாம் வாயில் சொல்ல முடியாது. பயங்கரமான படம். பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. பட் நல்ல ஹாரர் படம். ஸோ இந்த படங்கள்லாம் தான் நான் இந்த மாதம் பார்த்தது. 23 படங்கள் தான் பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இன்னுமே நிறைய படம் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்டர் பாக்ஸ் ஐடியை கீழே விட்டுருக்கேன். நீங்களும் லெட்டர் பாக்ஸில் இருக்கீங்க, ஃபிலிம்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.